வாத்தியார ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண சொல்லு. ஸ்டுடியோ ஒரு 10 நிமிஷம் பாத்துக்க. நான் ஒரு பர்சனல் மேட்டரா வெளியே போயிட்டு வந்துடுறேன். பர்சனல் மேட்டரா? அட நம்ம டாவா பாத்துட்டு வந்துடுறோமா. பாவி, உன்னோட டாவா? லவ்வர்மா, டிராமா நடிக்கிற பொண்ணு. பேர் என்னடா? குஷ்மா தேவி. குஷ்மா? குஷ்மா தேவி. நான் அவளை செல்லமா குஷ்மா குஷ்மான்னு கூப்பிடுவேன். என்னடா பேர் இது? குஷ்மா, உப்புமா, ரவாமான்னு. நார்த் இந்தியாவா? நார்த் மெட்ராஸ் சேட்டு பொண்ணு. ஹிந்திக்காரி. உனக்கு ஹிந்தி வரதை எப்படி சமாளிக்கிற? அவளுக்கே ஹிந்தி வராது வாத்தியார. அவங்க மெட்ராஸ் வந்து செட்டில் ஆகி 50 வருஷம் ஆகுது. ஏன்டா அப்படி வயசானவளை போய் லவ் பண்ற? ஹலோ, சாருக்கு என்ன வேணுமா? சாருக்கு இப்போதைக்கு தங்கச்சியோட லவ்வர் வேணுமா? ஏன் சார் உன் தங்கச்சி லவ்வரை தொலைச்சிட்டியா? நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஃபார்ம் பண்ணோம். இது போட்டோ ஸ்டுடியோ. யோ போலீஸா? யா. நான் மிலிட்டரியா? இத பாத்தியா? இதுல 2 குண்டு வச்சிருக்கேன். என் தங்கச்சி ஏமாத்தணும் கிடைச்சான். அவன் பேர்ல இருக்க 2 எழுத்துக்கு தலைவர் குண்டு வச்சிருக்கேன். அடடே, உன் தங்கச்சியோட லவர் பேர்ல 2 எழுத்து என்ன மாதிரி? அவன் பேர்ல இருக்க மாக்கு ஒரு குண்டு, தூக்கு இன்னொரு குண்டு. மாக்கு ஒரு குண்டு, தூக்கு ஒரு குண்டு. அப்போ உன் தங்கச்சியோட லவர் பேர் மாது. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. மாதுவா? மது தெரியுமா உனக்கு? அது இல்ல மிலிட்டரி, சாரோட பேர் கூட மா மாசி. மாத்திட்டியா? மிலிட்டரி, உன் தங்கச்சி பேர் என்ன? மைதிலி. மிலிட்டரி, நீ ரொம்ப கிட்டக்க வர. அண்ணா, என்னடா இதெல்லாம்? இத்தனை நேரம் என்கிட்ட பேசியிருந்தாமா அவன்? டேய் சுமாரா, நீதான் அண்ணன் எனக்கு தெரியாதுடா. ஒண்ணும் பேசாது. கடைசி அவன் இஷ்ட தேவதையை வேண்டிக்க. அடவா, என் தங்கச்சி ஏமாத்திட்டு ஓடவா பாக்குற? என்ன அவ்வளவு லேஸ்ல ஏமாத்த முடியாதுடா. உனக்காகவே இதுல 2 குண்டு வச்சிருக்கேன்டா. டேய், அதுல 2 குண்டு இருக்கு, நீ குண்டு உருடா. அது வெத்து துப்பாக்கிடா. இது வெத்த துப்பாக்கியா? இப்ப பா. ஒரு குண்டு தானடா இருக்கு, நீ 2 குண்டுன்னு சொன்னியடா. முட்டாள். இப்ப பாருடா. முட்டாள். இப்ப சொல்லு, இது வெத்த துப்பாக்கியா? முட்டாள். இப்ப அது வெத்து துப்பாக்கி தான்டா. அதான் 2 குண்ட சுட்டுட்டியே. அதான் மூளை எங்கேயோ ஒசரத்துல இருக்குதா, அதனால தான் அது வேலை செஞ்சா கூட உனக்கு தெரியல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சே குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார். சே குட் நைட். குட் நைட் சார். வந்தா கிண்டலா? மணி 11 ஆகுது. கம்பெனியில ஆடிட்டிங் நடக்க போகுது. 2 பேரும் இப்படி ஆடிக்கிட்டே வரீங்களே. மது, why late? I want the exact reason and காரணம் immediately. சார், எங்க ஒண்ணு விட்ட மாமா கோபால் சாமி செத்துட்டான்னு சொன்னல. யோ, டெத்துக்கு நான் வந்தேனையா. வந்தேன். இப்ப என்ன காரணம் சொல்ல போற? கோபால் சாமி பாடி இன்னும் எடுக்கல. கப்படிக்கியா? பாடி எடுத்துட்டாங்க சார். அவருக்கு இன்னைக்கு 10, அதான் சாப்பிட்டு லேட் ஆயிடுச்சு. இந்த காதல பூ சுத்துறியா? கோபால் சாமி செத்து போய் 5 நாள் தான் ஆகுது. 5வது நாள் 10 காரியமா? என்ன சார், சொந்த மாமா வந்தா பரவாயில்ல, 10 நாள் காரியம் பண்ணி 10வது நாள் 10 வச்சுக்கலாம். இவரு ஒண்ணு விட்ட மாமா தானே சார். நாங்க ஒண்ணு விட்ட ஒரு நாள் தான் காரியமே போட்டோம். அதனாலதான் 5th டே 10th டே வந்துச்சு. யோ, நீ ரொம்ப பயங்கரமா அறியல் விடுறியா? ஆமா சார், நான் போய் தான் சொன்னேன். பொறுமா சும்மாறா. ஆடிட்டிங் எதுமா ஒரு சோகமான நிகழ்ச்சி அவர்கிட்ட சொல்லி அவர் மூட ஸ்பாயில் பண்ண வேணாம் பார்த்தேன். இப்போ சொல்லுங்கிறாரு. என் கஷ்டம் என்னோட போய் தொலைக்கிட்டோன்னு பார்த்தேன். I'm extremely sorry. சோகம்னா சார், என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொன்ன இல்லையா? அவன் சொன்னேன். அவளுக்கு இந்த ஹார்ட் வீக்கா இருக்கிறதுனால இந்த ஹார்ட்ல இருக்க கெட்ட ரத்தம்லாம் அப்படியே ரொம்ப தழும்பி கசிஞ்சு அப்படியே காலுக்கு வந்துச்சான். அதனால இந்த கால்ல இருக்க நரம்பு எலும்பு எல்லாம் இல்ல போறப்பா. காத்தால சாப்பிட்டதெல்லாம் வெள்ள வந்துரும் போல இருக்க. அப்படி ஒரு பயங்கரமான டிசீஸா? ஆமா சார். அப்போ ஒய்ஃப் வீல் சேர்ல இருக்கா சொல்லு. அது வேற தண்ட செலவு சார். சரி சரி, நீ போய் வெறும் சேர்ல உட்காந்து சார். இந்த வீல் சேருக்கு ஒரு 4000 ரூபாய் ஆகும். ஒரு லோன் அப்ளை பண்ணவா? உனக்கு லோன் தானே வேணும். ஏன் கூச்சப்படுற? நம்ம கம்பெனி தானே. ஓகே, சரி அந்த ஃபைல் எடுறா. பட பட. அதாவது நீ எழுதுற மாதிரி எழுதி வச்சுடுற, நீ கைத்து போட்டு வச்சிரு, நான் சாங்க்ஷன் பண்ணிடுறேன். சரி பேனா கூட. ஏன்டா அடிச்ச பண்ற? நீங்க மட்டும் பண்ணலாமா? கஷ்டம். முதல்ல இந்த ஃபைல் பேனா எல்லாத்தையும் லாண்டரிக்கு போடணும். அத்தனையும் எச்சம். அதோ உன் விஷயத்துக்கு வருவோம். I hereby request you
டு சாங்ஷன் a sum of rupees 5,000. ஒரு 5,000 போட்டோமா? என் வீட்டு சொத்து ஒரு 6,000 போடுங்களேன். ஓகே ஓகே 6,000. ஓகே. டு பர்ச்சேஸ் a wheelchair for my ailing wife, எஸ் Mrs. Madhu. ஒய்ஃப் பேர் என்ன போடுறது? போடுங்களேன், ஏதாவது போடுங்களேன். சரி போடுங்களேன். மிஸ்ஸஸ் குஷ்மா தேவி மாது. இல்லையா வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேண்டாம் ஐயா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான்